வாழ்க்கையில ஆரோக்கியமா இருக்கிறது என்கிறது எப்ப தெரிய வரும் என்று சொன்னா நம்ம ஒரு வைத்தியசாலையில நோயில போய் இருக்கிற பொழுதுதான் ஆரோக்கியமா இருக்கிற வாழ்க்கைக்குரிய நன்றி கர்த்தருக்கு நாங்கள் செலுத்தக்கூடியவர்களாக மாறுவோம். C'est lorsque nous sommes dans un établissement médical que nous pouvons ressentir les temps où nous sommes en bonne santé et que nous pouvons avoir un cœur qui remercie Dieu. தேவன் அற்புதம் செய்கிறவர். Il est certain que l'Éternel fait des miracles. நோயில் உள்ளவர்களை சுகப்படுத்துகிறவர். Et celui qui est malade, l'Éternel le guérit également. உங்களுக்கு தெரியுமா நாங்கள் சுகத்தோடு இருக்கிறதும் தேவன் எங்களுக்கு செய்த அற்புதம். Vous savez que c'est un miracle également le fait que nous soyons en bonne santé aujourd'hui. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம ஒவ்வொரு நாளிலும் அதை நாங்கள் அனுபவிக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய நாமத்தில கம்பீரமாய் நாம் துதிக்க முடியும். Et donc chaque jour nous ressentons donc cette bonne santé et nous pouvons louer l'Éternel avec force et avec joie. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கிருபையாய் என்னையும் உங்களையும் தன்னுடைய சுவாசத்தை தந்து சுவாசிக்க வைக்கிறார். ஆகவே நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Et donc c'est en donnant ce souffle de vie qu'il renouvelle chaque jour dans notre vie que l'Éternel nous garde en vie. Et donc nous devons remercier Dieu pour cela. நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கடந்த காலத்திலே தேவ சமூகத்திலே நான் தேவனை ஆராதிப்பதற்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் தேவனை ஆராதித்து தொழுது கொள்வதற்கும் கர்த்தர் எனக்குள்ள பெரிய கிருபைகளை கட்டளையிட்டிருக்கிறார். L'Éternel m'a donné beaucoup de grâce dans ma vie, m'a accordé une certaine grâce pour remercier le Seigneur pour tous les bienfaits, pour toutes les choses qu'il a fait dans ma vie ces dernières années jusqu'à aujourd'hui. அவர் பரிசுத்தர் என்று பாடுகிற பொழுது அந்த பாடலை நான் வாயால பாடுறதுக்கு உண்மையா தேவ சமூகத்தில இருந்து சொல்றேன். அவருடைய பரிசுத்தத்தை நினைச்சு பார்க்கிறேன். Aujourd'hui, lorsque nous chantons que le Seigneur est saint, le saint est l'Éternel, je réfléchis, je pense réellement à la sainteté de notre Dieu. ஒரு வளர்ந்த முதிய அனுபவம் உள்ள இன்றும் ஜீவிக்கிற ஒரு தேவ ஊழியக்காரன் சொன்ன ஆலோசனையை கேட்டதுக்கு பிற்பாடு நான் அப்படியே பாடல் பாடுகிற பொழுது நான் என்னை ஒப்புக் கொடுத்தேன். தேவனை குறித்த குணாதிசயங்களை நாங்கள் பாடுகிற பொழுது அதை எங்களுடைய சிந்தையிலே நினைத்து நாங்கள் பாடுகிற பொழுது அந்த கனத்தை நாங்கள் அவருக்கு கொடுக்கிறோம். Que ce soit vous ou moi, lorsque nous louons, nous adorons l'Éternel, c'est en réfléchissant sur chacune de ces paroles que nous chantons, c'est en donnant la gloire de toute notre pensée, en pensant à ces paroles, que nous devons louer Dieu. இத நாங்க தெரியாததுனால வழக்கமாக வானம் உமக்கு சிங்காசனம் பூமி உமது பாதபடி என்று படிச்சிடும். நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, இந்த வானத்தை அண்ணாந்து பார்க்க உங்களுக்கு முடியுமா? அதுக்கு எல்லையை கண்டுகொள்ள முடியுமா? அப்படி பெரிய தேவனைத்தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். ஆகவே அவர் பெரியவர். Lorsque nous ne savons pas, nous chantons, nous prononçons ces paroles de façon simple. Mais que dit la parole? Que le trône, que les cieux sont son trône et que la terre est son marchepied. Réfléchissez à l'écart qui sépare ces deux amplitudes et alors voyez comment il est grand notre Seigneur. நான் இதை சொல்லுற பொழுது சின்ன பிள்ளைகள் சில நேரம் அதை உணராம இருக்கலாம். வளர்ந்தவங்க, வாலிபர்கள், தாய் தகப்பன்மார் உங்களுக்குள்ள இதை குறித்து உணர்வு வரையில்லை என்று சொன்னா நீங்க தேவனை குறித்து அறிஞ்சிருக்கிறதுல ஏதோ குறைவுள்ளவர்களா இருக்கிறீர்கள் என்றதா. Petits enfants, peut-être que si vous ne connaissez pas, vous ne comprenez pas tous ces mots, vous ne pouvez pas louer de la sorte, mais vous les jeunes, les adolescents ou les grands, il est certain que vous devez creuser chacun de ces mots pour comprendre et louer l'Éternel comme il se doit. நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். L'Éternel que nous adorons aujourd'hui est un Dieu saint. நாம் சேவிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். L'Éternel que nous servons est un Dieu juste. நாம் தொழுது கொள்ளுகிற தேவன் நீதி உள்ளவர். L'Éternel que nous célébrons est un Dieu de justice. அதனாலதான் அவருக்கு சொல்லப்படுகிறது பரிசுத்தமும் பயங்கரமும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். C'est un Dieu qui est grand, qui est saint, et donc c'est un Dieu qui vit dans une lumière où personne d'autre peut habiter. இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில நாங்கள் சத்தியங்களை கற்றுக்கொள்ள நாங்கள் தேவனை நின்று தொழ முடியாது. நாம் அவரை பணிந்து தொழுகிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். Plus nous apprenons sur la vérité de jour en jour, nous ne pouvons pas nous arrêter à là, mais au contraire, nous devons grandir dans sa parole, dans sa vérité, pour encore davantage lui donner la gloire et la louange qui lui est due. இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இனி கேட்க போகிற இந்த நேரடியா பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்குரிய கனத்தை நாம் கொடுக்கிற பொழுது நிச்சயமாக கர்த்தர் எங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். Pour tous ceux qui regardent et qui écoutent ici ou bien en visio, je dis cela, donnons l'honneur qui est dû à Dieu, ainsi Dieu nous honorera. ஆகவே
தேவனுடைய சமூகம் அது மிகவும் 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 பெருமதி உள்ளது. ஆகவே நாம் அலட்சியத்தோடு தேவ சமூகத்தில் இல்லாத படிக்கு நாம் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். Ainsi, la présence de Dieu, la maison de Dieu, c'est un endroit qui est très important, très saint, où nous devons donner l'honneur à Dieu comme il se doit et de ne pas faire une certaine nonchalance, un manque de respect dans la maison, dans la présence du Seigneur. Le frère donc a été d'abord catholique avant d'être sauvé. Et donc avant que les 3 sonneries sonnent, il faut qu'il allait dans l'église pour pouvoir être au culte. Et là-bas, quand il était jeune, il n'était pas en train de bavarder avec les autres. அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரிய ஒரு சபையில இருந்து தான் நாங்க வந்தனாங்க. அதை விட மேன்மையாக தேவனுடைய குணாதிசயங்களை அறிஞ்ச எனக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு பயத்தோடு கூடிய பக்தி வர வேண்டும் என்றதான் என்னுடைய ஆதங்கம். Et donc à l'époque, lorsqu'il allait dans cette église catholique, on sait tous qu'il y avait des bancs qui sont assez grands. Il était assis avant le commencement, sans parler, et en attendant que le serment commence. De cette façon que nous avons gardé cette crainte, nous avons gardé ce respect dans les églises catholiques. Je vous implore encore aujourd'hui, afin que vous gardiez encore plus de respect et pour le Seigneur que nous honorons aujourd'hui, le Dieu que nous avons connu, qui est réel, qui est Jésus. நீங்க உங்களோட வாழ்க்கையில ஒரு கட்டத்துக்கு மேல அது எந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உங்களோட வாழ்க்கையில இருந்தாலும் சரி, கர்த்தர் கிரியை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், நாம் கேட்கிற சத்தியத்திற்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்து நடக்காது என்கிறதே தேவ சமூகத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ற ஒரு ஆலோசனையா இருக்கு. Observons chacune des paroles aujourd'hui qui nous vient. Soyons d'un cœur ouvert, parce qu'aujourd'hui, si l'Éternel n'accomplit pas des choses dans notre vie que nous attendons, c'est parce que nous n'avons pas obéi pleinement à la parole qui nous est adressée, au commandement que Dieu nous donne. L'Éternel Dieu connaît toutes choses. Il n'y a rien qui soit caché à Dieu. Parce que c'est un Dieu qui connaît toutes choses. Il vit en tout lieu. Un tel Dieu, une fois que nous avons obtenu le salut, une fois que vous avez accepté Jésus comme sauveur dans votre vie, nous savons que le Saint-Esprit habite dans votre corps et dans mon corps, en chacun de nous. L'Éternel Dieu habite dans mon corps. Nous allons élever la main droite. L'Éternel Dieu habite dans mon cœur, dans mon corps. L'Éternel Dieu habite en moi. Donc cela veut dire que dans ce corps habite un Dieu saint. நாம் தேவன் எங்களோட வாசம் பண்ணுகிறார் என்கிற அறிவு எனக்கும் உங்களுக்கும் இருக்குமானால் நாம் இந்த சரீரத்தை மிகவும் கவனமாக தேவனுக்கு விரும்புகிற ஒரு நல்ல பாத்திரமாக நானும் நீங்களும் பாதுகாக்க முடியும். Réfléchissons un petit peu, donc si un Dieu saint habite dans ce corps, de quelle manière est-ce que je dois me préserver pour avoir les bons actes, les bonnes paroles, afin de garder ce Dieu qui habite en moi? அந்த தேவன் எப்ப மட்டும் எனக்குள்ள இருப்பா தெரியுமா, உங்களுக்குள்ள இருப்பா தெரியுமா? கிறிஸ்துவின் வருகை மட்டும். Savez-vous jusqu'à quand est-ce que ce Dieu habitera en moi? Jusqu'à l'arrivée de Jésus-Christ. இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில இருக்கிற பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? கஷ்டமா இருந்தாலும், நெருக்கமா இருந்தாலும், போராட்டமா இருந்தாலும் அதை நான் தனியா மட்டும் முகம் கொடுக்கவில்லை. எனக்குள்ளே பரிசுத்தம் உள்ள, வல்லமை உள்ள, எல்லாராலும் அவர் எல்லா வல்லமைகளுக்கு மேலா இருக்கிற வல்லமை உள்ளவர் என்னோடு கூட இருந்து அந்த சூழ்நிலையில எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்கிற அறிவுதான் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற பெரிய ஆசீர்வாதம். Aujourd'hui, notre plus grande joie, notre plus grande bénédiction, c'est de savoir que peu importe les obstacles, les problèmes que nous rencontrons dans notre vie, c'est que notre grand Dieu, notre Dieu vivant habite en nous et que je ne les confronte pas tout seul, mais il est avec moi et il m'aide à combattre toutes choses dans ma vie pour me faire avancer. இந்த நாளிலே நான் பிரசங்கத்துக்கு ஒரு தலைப்பு வைக்க வேண்டுமானால் நம்மை அறிந்த கர்த்தர், ஆகவே நீதிமான் துன்பப்படுவதே
Dieu me connaît. Donc pourquoi est-ce que le juste est troublé? நம்மை அறிந்த கர்த்தர் ஆகவே நீதிமான் துன்பப்படுவது ஏன்? Dieu nous connaît. Donc pourquoi est-ce que le juste souffre? நான் ஒரு விதத்தில் அந்த நீதிமான் என்ற காரியத்தை விட்டு போக மாட்டேன். Je ne sortirai pas dans cette thématique du juste. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நானும் நீங்களும் நீதிமானாக இருக்கிறது எங்களோட நீதி அல்ல, இயேசு கிறிஸ்துவின் நீதி எனக்குள்ள இருக்கிறதுனால தான் நான் நீதிமான். Car le fait que nous soyons justes aujourd'hui ne vient pas, ce n'est pas un gain que nous avons obtenu par nos propres efforts, mais c'est la justice de Dieu qui s'accomplit en nous. நீங்க கூட சொல்லியிருக்கலாம் உங்களோட வாயினால, நான் சபைக்கு வர முதல் தேவன் அறிய முதல் எனக்கு இப்படி நெருக்கம் இல்லை பிரதர், இப்படி போராட்டம் இல்லை, ஆனா நான் சபைக்கு வந்த பிறகு எனக்கு போராட்டமா இருக்குது, இயேசு கிறிஸ்து ஏற்ற பிறகு எனக்கு மனிதர்களே எனக்கு எதிராக வாராங்கன்னு சொல்லி நீங்க சில வேளை குழம்பி இருக்கலாம். Peut-être que vous vous dites qu'avant de connaître Jésus, avant de venir dans l'église, vous avez moins de problèmes et qu'aujourd'hui vous avez plus de tribulations, vous rencontrez plus de problèmes dans votre vie. எங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கும் போராட்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, நெருக்கம் இருக்குது. Aujourd'hui, peu importe que nous soyons chrétiens ou pas, toutes sortes de personnes aujourd'hui rencontrent des problèmes et passent des chemins qui sont plus étroits dans leur vie. அப்ப நீங்க கேட்கலாம், எதுல நாங்க விசேஷித்தவர்கள்? பிரச்சனை இல்லாம இருக்கத்தானே நம்ம சபைக்கு வந்தோம், போராட்டம் இல்லாம இருக்கத்தானே நம்ம கிறிஸ்துவ விசுவாசிச்சோம். அப்ப பிரதர் நீங்க போராட்டம் இருக்கு, பிரச்சனை இருக்குன்னா நம்ம வெளியவே இருந்திரலாமே என்று சில வேளையில நீங்க நினைக்கலாம். Peut-être que cela nous pense à cette question. Alors si j'ai des problèmes que je viens à l'église, autant rester dans le monde et que affronter des problèmes parce que c'est la même chose, ou bien j'ai plus de problèmes en tant que chrétien. நீங்க இதயத்துல விசுவாசித்து இயேசுவை உண்மையா ஏற்றுக்கொண்டு வாழ்ற மனிதனும் பிரச்சனையை சந்திக்கிறான். Même quelqu'un qui garde toute foi et qui est chrétien et qui marche devant Dieu, celui-là également rencontre des problèmes dans sa vie. இயேசுவை அறியாதவனும் பிரச்சனைக்குள்ள போறான். Mais également celui qui ne connaît pas Christ a dans sa vie des problèmes. அதற்கு முன்பதாக நான் ஒரு காரியத்தை சபையை குறித்து வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல ஆவியானவர் எழுதி வச்சிருக்க ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் உவமையோட அகந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். Avant cela, on va vous parler donc de quelque chose dans le livre des Apocalypses concernant l'Église et après je vais vous dire également une parabole. உங்களுக்கு தெரியும், வெளிப்படுத்தின விசேஷத்தை பத்மோ தீவில அப்போஸ்தலனாகிய யோவான் Vous savez tous que l'apôtre Jean a écrit sur l'île de Patmos concernant ce livre qui est l'Apocalypse, une révélation qui lui a été donnée. முதலாம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு பின் 96வது ஆண்டிலே இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டிருக்கலாம் என்று பொதுவாக இறையியலாளர்கள் நம்புறாங்க. L'année 96, un siècle après Jésus-Christ, historiquement, nous pensons que ce livre de l'Apocalypse a été écrit. நான் அத ஒரு விஷயத்தை வாசிச்சு தான் நான் தலையங்கத்துல கொண்டு வந்த தலையங்கம் நம்மை அறிந்த கர்த்தர் கொண்டு வந்தேன். Et donc c'est en lisant un certain passage également dans un livre que j'ai préparé donc ce titre de ce sermon, l'Éternel qui nous connaît. அன்றைய காலத்துல ஆசியா மைனர் என்று சொல்லப்படுகிற இடம்தான் அந்த எபேசு பட்டண சபைகள் இருந்த 7 சபைகள் இருந்த இடம். Et donc c'est dans l'Asie mineure que vous connaissez, dans cette partie-là, qu'il habitait les 7 églises dont on parle dans ce livre. இப்ப நான் அதுல ஒவ்வொரு வசனமா நான் வாசிச்சு காட்டல, ஆனா நீங்க பார்க்கலாம் வெளிப்படுத்தல் முதலாம் இரண்டாம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொள்வீங்களா இருந்தா dans l'Apocalypse chapitre 2 வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் திருப்பி கொள்வீங்களா இருந்தா மூன்றாவது வசனத்துல நீங்க பார்க்கலாம், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் என்றார். Dans le verset 3, la Bible dit que tu as de la persévérance, que tu as souffert à cause de mon nom et que tu ne t'es point lassé. முதலாவது எபேசு சபை, இரண்டாவது சிமர்னா சபைக்கு சொல்றாரு 9வது வசனத்துல 2:9ல உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூசணத்தையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்றார். Le verset 3 s'était adressé à l'église d'Éphèse et voilà ce qui est dit dans le verset 9
pour l'église de Smyrne. Je connais tes œuvres, ta tribulation et ta pauvreté, bien que tu sois riche, et les calomnies de la part de ceux qui se disent juifs et ne le sont pas, mais qui sont une synagogue de Satan. எல்லாரும் பாருங்க 13வது வசனத்துல பெர்கமு சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. Et dans les எல்லாரும் பாருங்க கையில இருக்கிற நீங்க பாருங்க பெர்கமு சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீ மறதலியாமல் இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். கடைசி வசனத்தை சொல்றேன். On voit que dans le verset 13, il s'adresse à l'église de Pergame, et tu n'as pas régné ma foi. நீங்க 19வது வசனத்துல பார்க்கலாம் தியத்ரா சபையின் தூதனுக்கு நீ சொல்ல வேணும் என்று சொல்லி நீ முன்பு செய்த கிரியையிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமா இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்றாரு. Voilà ce qui est annoncé dans le verset 19 à l'église de Thyatire. Donc tes dernières œuvres sont plus nombreuses que les premières. நீங்க 3வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. அங்க பாருங்க சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் தேவனுடைய 7 ஆவிகளை 7 நட்சத்திரம் உடைய சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். Et pour l'église de Sardes, chapitre 3, verset 1, voici ce que dit celui qui a les 7 esprits de Dieu et les 7 étoiles. அப்ப பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு பாருங்க எத்தனையாவது வசனம் 8வது வசனத்துல சொல்றாரு துவக்கத்துல உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். Également pour l'église de Philadelphie, dans le verset, chapitre 3, verset 8, je connais également donc tous tes gestes. 14வது வசனத்தை பாருங்க லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதிமா இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். Dans le verset 14 de ce même chapitre 3, pour l'église de Laodicée, voici ce que dit l'Amen, le témoin fidèle et véritable, le commencement de la création de Dieu. இதுல இருந்து பெரிய ஒரு உண்மையை நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். Nous allons aujourd'hui apprendre une grande vérité que nous allons puiser de ces versets que nous venons de voir. இன்றைக்கு ஜோவான் இந்த சுவிசேஷத்தை எழுதுவாரா இருந்தா உயிரோட இருந்தா எப்படி எழுதுவார் தெரியுமா? யூரோப்ல பிரான்ஸ் தேசத்துல இருக்கிற ஜீவவசன அர்ப்பணி சபையின் விசுவாசிகளுக்கு நான் சொல்லுகிறதாவது உங்களோட கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீங்க கிறிஸ்து நிமித்தம் வர்ற பாடுகளை அறிந்திருக்கிறேன், உங்களோட உபத்திரவங்களை அறிந்திருக்கிறேன், உங்களோட உண்மையை அறிந்திருக்கிறேன் என்று எப்படி எழுதியிருப்பாரு ஜீவவசன அர்ப்பணி சபைக்கு? Aujourd'hui, comment est-ce que l'apôtre va écrire donc la parole pour notre église ici en France? Je connais tes œuvres. Est-ce que ces paroles sont prononcées par l'apôtre Jean ou bien ça vient de Jésus? Ce sont les paroles qui viennent de Jésus. பட்ட பாடுகள் உபத்திரவங்கள் நெருக்கங்கள் அவவிசுவாசமா இருந்தவங்க ஆதியில அன்பு செலுத்தினவங்க பின்பு செலுத்தாதவங்க எங்க விழுந்தாங்க எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். On voit ici que donc il explique exactement tous les problèmes qu'ils ont rencontrés, les tribulations par lesquelles ils sont passés, le manque d'amour, toutes les situations diverses qu'ils ont eues dans leur vie. இதுல இருந்து பெரிய ஒரு உண்மையை ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் கற்றுத்தார நாங்க தேவனுடைய சபையில ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு தேவனை சொந்த ரட்சகரா ஆண்டவராக ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நான் கொடுக்கிற நான் ஜெபிக்கிற நான் பிரயாசப்படுற எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். Cela veut dire qu'aujourd'hui dans notre église, peu importe ce que nous disons, ce que nous faisons ou bien ce que nous donnons, l'Éternel connaît chacune de nos œuvres. Voilà ce que cela veut dire. நீங்க சபையில மட்டுமல்ல குடும்பத்தில கணவனை சகிக்கிறதும் குடும்பத்தில மனைவியை சகிக்கிறதையும் குடும்பத்தில பிள்ளைகளை சகிக்கிறதையும் பிள்ளைகளுக்காக பிரயாசப்படுறதையும் பிள்ளைகளுக்காக நீங்க ஒருத்து பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் பிரயாசப்படுறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். Et également les efforts que vous faites en dehors de l'église, c'est-à-dire dans votre famille par exemple, comment vous supportez les uns les autres entre mari et femme, quels sont vos rapports avec vos enfants, est-ce que vous les négligez, est-ce que vous leur accordez les bonnes choses, est-ce que vous les dirigez dans la bonne voie. L'Éternel regarde et connaît chacune de vos œuvres. அப்ப நீங்க ஒரு தைரியமா ஒரு ஜெபம் செய்யலாம் தேவனுடைய சமூகத்துல. தேவனே நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னோட கண்ணீரை கண்டிருக்கிறீர், என்னுடைய அலைச்சலை கண்டிருக்கிறீர், ஏனென்றால் நான் உங்களுடைய பிள்ளை, நீங்க எனக்குள்ள வாசம் செய்றீங்க, நான் தனியா இந்த சூழ்நிலையை நான் சந்திக்கல, எனக்குள்ள இருந்து நீங்களும் இந்த சூழ்நிலையை நீங்க சந்திக்கிறீங்கன்னு தைரியமா என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க முடியும். Donc vous pouvez prier dans la présence du Seigneur avec cet encouragement en vous disant: l'Éternel, tu connais mes pleurs, tu connais mes lamentations, tu connais ma situation, tu connais chacun de mes efforts. Et vous pouvez demander au Seigneur, lui qui voit chacune de ces choses. ஒரு காலமும் ஒரு போதும் நீங்க மனசோர்வு அடையக்கூடாது. என்ற பிரச்சனையை நான் தனியத்தான் சந்திக்கிறேன் என்று
ஒரு சோர்வுக்குள்ள இல்லாவிட்டா நீங்க ஒரு தனிம உணர்வுக்குள்ள போகக்கூடாது. ஏனென்று சொன்னால் உங்களுக்குள்ள இருக்கிறவர் உலகத்துல இருக்கிறவர்கள் பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். Et donc pas besoin d'avoir un esprit de tristesse ou encore de solitude, parce que vous n'êtes pas seul à confronter toutes ces choses. L'Éternel Dieu est avec vous, et donc celui qui est avec vous a déjà vaincu le monde. J'ai appris quelque chose hier, et donc je pense que je vais vous le partager car ce sera utile. ஆதியில மனிதன் உருவாக்கப்பட்ட பொழுது அவன் மரணம் அடையக்கூடியவனாக உருவாக்கப்படவில்லை. அவன் நித்தியமாய் வாழக்கூடியவனாக தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கினார். Au commencement, quand Dieu a créé l'homme, l'homme n'avait pas la mort, il était destiné à une vie éternelle. அவர்கள் எப்போது பாவம் செய்தார்கள் என்று சொல்றதை விட தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் பிசாசுக்கு மகிமை செலுத்தினார்களோ அப்பொழுது அவர்கள் பாவம் செய்து என்ன செய்தார்கள்? நித்திய ஜீவனை இழந்து விட்டார்கள். Du moment qu'ils n'ont pas donné gloire à Adam et Ève à Dieu et qu'ils ont donné gloire au diable, à ce moment-là, ils ont perdu ce cadeau de la vie éternelle et donc ils ont rencontré la mort dans leur vie. ஏன் நான் பாவம் செய்யல என்று சொல்லலைன்னா தேவனுக்கு மகிமை செலுத்துறதை விட பிசாசுக்கு மகிமை செலுத்தினார் என்று ஏன் நான் சொன்னேன் என்று சொன்னேன். Pourquoi est-ce que je viens de dire que c'est pas à cause de leur péché, mais c'est du fait qu'ils ont donné gloire au diable et qu'ils ont omis de donner la gloire à Dieu. நாம தேவனுக்கு கீழ்ப்படிய நாம் யாருக்கு மகிமை செலுத்துறோம்? Plus nous obéissons à Dieu, à qui est-ce que nous rendons cette gloire? தேவனுக்கு மகிமை செலுத்துறோம். Certainement à Dieu. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம விடுகிற பொழுது நாம் யாருக்கு மகிமை செலுத்துறோம்? Lorsque nous n'obéissons plus à la parole de Dieu, à qui est-ce que je donne gloire? பிசாசுக்கு மகிமை செலுத்துறோம். Au diable. ஆகவே எங்களோட வாழ்க்கையில பாவம் என்றா எது என்று அறிவறி, அதாவது இந்த பிரைமரி ஸ்கூல்ல ஆரம்பத்தில் இந்த சேப்பிய பிள்ளைகள் மாதிரி அறிவில் இருக்கக்கூடாது. களவெடுக்கிறது தான் பாவம், பொய் சொல்றது தான் பாவம், குடிக்கிறது பாவம், சிகரெட் குடிக்கிறது பாவம், இதுவும் பாவம் தான், பாவம் இல்லைன்னு சொல்லல. அதை விட பெரிய பாவம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தாம ஒருவன் போறான் பாருங்க, அது தேவனுடைய பார்வையில பாவம். Il ne faut pas penser comme un enfant, comme un élémentaire, que le fait de boire, de voler, de boire de l'alcool, de fumer, toutes ces choses seulement sont des péchés. Le fait qu'on ne donne pas l'honneur à Dieu, le fait qu'on n'obéit pas à sa parole, voici ce qui est péché devant Dieu. நாம கவனமா இருப்போம். ஏன் சொல்லுங்க பார்ப்போம். சிகரெட் குடிக்காம இருப்போம், மதுபானம் குடிக்காம இருப்போம். ஏன்னா பிரதர் பார்ப்பாங்க, சிஸ்டர் பார்ப்பாங்க, எங்களை விசுவாசிகள் பார்ப்பாங்க என்றது அதுல கவனமா இருப்போம். ஆனா சபைக்குள்ள இருந்து கொண்டு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காதபடிக்கு பிசாசானவங்களை வஞ்சித்து கொண்டிருப்பான். Aujourd'hui, nous nous abstenons de certains grands péchés qui sont spectaculaires devant les autres, c'est-à-dire de fumer, de boire de l'alcool, etc. Mais par contre, le fait de ne pas donner gloire à Dieu dans sa présence ou bien dans l'église, à ce moment-là, nous échouons dans cela. Mais à ce moment-là, Satan prend gloire dans notre vie. நான் வேத படிப்புல சொன்னா ஏவாள் ஆதாம் செய்தது ஒரே பாவம் தான். என்ன? அந்த மரத்துல தோட்டத்தில் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க மரத்துல கனியா புசிக்க வேண்டாம்னு சொன்னாரு. அதை மட்டும் தான் புசிச்சான். புசிச்சது குற்றமா? Je vous l'ai déjà dit dans l'étude biblique, Adam et Ève ont fait un péché. Il y avait un fruit de l'arbre qui était défendu, ils ont pris de ce fruit, ils ont mangé. Est-ce que le fait de manger ce fruit est un péché? இதுல இருந்து தேவன் எனக்கு உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தாரார். ஒரு பாவம் செய்தாலும் நாம் பரிசுத்த தேவன்கிட்ட இருந்து நாம விலகித்தான் இருக்க முடியும். Et donc ce que nous apprenons comme leçon de là, c'est lorsque je fais un péché, même si ça reste un péché, eh bien je serai loin de la présence de Dieu. ஒரு எரிச்சல், que ça peut être l'irritation, ஒரு பொறாமை, ça peut être donc de la colère, de la haine, de la jalousie, de dire des rumeurs. வாயால சொல்லாட்டியும் அந்த சகோதரனை குறிச்ச ஒரு எண்ணத்துல உண்டாகிற ஒரு தோல். Même si je ne le dis pas dans mes paroles, ce sont des pensées qui sont en moi. நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம். Parce que l'Éternel Dieu que nous adorons est un Dieu saint. இயேசு ஏன் இந்த உலகத்துல மரிச்சார்? Pourquoi est-ce que Jésus est mort sur terre? நாங்க என்ன சொல்லுவோம்? Que dirons-nous comme réponse? என்னுடைய பாவத்துக்காக. À cause de mes péchés. நான் அதுக்கு மேல ஒன்று சொல்றேன். Je dirais une chose encore plus haute. பிதா பரிசுத்தம் உள்ளவர். Le Père Dieu est un Dieu அந்த saint. பரிசுத்தத்தை செலுத்துறதுக்காக தான் பரிசுத்தமுள்ள இரத்தமாகிய இயேசு கிறிஸ்து பலியாக வேண்டியிருந்தது. Et c'est pour cela que Jésus-Christ notre Seigneur a dû être un sacrifice vivant parce que c'était un Dieu saint. அதனாலதான் ரட்சிப்பு என்பது சாதாரணமான காரியம் அல்ல. Le salut n'est pas une chose simple. தேவன் எங்களுக்கு பெற்று தந்திருக்கிறது என்கிறது சாதாரணமான காரியம் அல்ல. Ce qui nous a été donné par le sacrifice de Jésus n'est pas une chose qui est toute légère. நீங்க இதோட புரிஞ்சு கொள்ளணும். ஆதாம் அவள் பாவம் செய்த பொழுது ஆண்டவர் சொல்றாரு,
Au moment où Adam et Ève ont péché, voilà ce que dit Dieu. இவர்கள் நன்மை தீமை அறிகிற கனியை புசித்து அவர்கள் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்காத படிக்கு அவர்கள் அந்த மரத்துக்கு போகிற இதை காவல் பண்ணும்படியாக ஒளியின் தூதர்களை காவல் பண்றாரு. On voit que du moment où ils ont mangé le fruit pour discerner le bien et le mal, on voit ஜீவவிருட்சத்தின் கனியை புசித்து lorsqu'ils ont mangé du fruit de la vie, on voit qu'à partir de ce moment-là, Dieu envoie des anges pour que ce jardin soit fermé. பாருங்க, தேவன் என்ன சொல்றாரு, வாங்க நம்ம போல நன்மைக்கு மாறியவங்க வந்துட்டாங்க. Parce que Dieu dit maintenant, ils sont comme des dieux, ils savent ce qu'est le bien et le mal. ஆனா அந்த நன்மையை அறியறவங்க இதெல்ல போலவே நின்றுமே இருந்துருவாங்கன்னு அந்த ஜீவவிருட்சத்தின் கனியை அவங்க பறிக்காத படிக்கு அவர் என்ன செய்தார், அது ஒரு தடையை கொண்டு வந்தார். Et à ce moment-là, l'Éternel ferme le jardin afin qu'ils ne puissent plus prendre ce fruit de la vie parce qu'ils vont devenir comme des dieux. அப்ப எப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மரணம் வந்தது? À quel moment est-ce que la mort est intervenue dans la vie de cet homme? பாவம் செய்தத பிறகு. Après avoir péché. அப்ப வேதம் என்ன சொல்லுது, ஒரு மனுஷனுடைய ஆயுள் காலம் 70 பலத்தின் மிகுதியினால 80. Un homme peut vivre 70 ans, s'il est robuste, il peut vivre jusqu'à 80 ans, dit la Bible. அப்ப சராசரி ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வாழ்றது 70 வயசு இல்லாட்டி 80 அதுக்கு மேல இருந்தால் வருத்தமும் சஞ்சலமும் என்றுதான் வேதத்துல பார்க்கிறோம். Ce que nous pouvons comprendre d'après la Bible, un homme peut vivre bien jusqu'à 70 ans ou encore au-delà de 80 ans. S'il va encore au-delà, peut-être qu'il aura les maladies qu'il va souffrir. ஆனா பாவம் மரணத்தை கொண்டு வந்துச்சு, நித்திய ஜீவனை இழக்க வச்சது. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த இழந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் தன்னுடைய ஜீவனை கொடுத்து ரட்சிக்கப்பட்ட நானும் நீங்களும் இந்த உலகத்தோட எங்களோட வாழ்க்கை முடியறதில்ல. எப்படி ஆதாம் ஏவாளை கர்த்தர் நித்தியமாய் உருவாக்கினாரோ அதே போல நித்தியமாய் வாழ்கிற அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை ரட்சிப்பு எங்களுக்கு பெற்று தந்திருக்கிறது. De la même façon, on voit qu'à cause du péché, il y a eu la mort. Et donc après la mort, l'homme au départ a perdu la vie éternelle. Mais aujourd'hui, par le sacrifice de Jésus-Christ, notre Seigneur, nous voyons qu'à nouveau nous avons une relation avec Dieu afin que nous puissions vivre une bonne vie et obtenir la vie éternelle. யோசிச்சு பாருங்க, 60-70 வருஷம் வாழ போகிற இந்த வாழ்க்கைக்கு நானும் நீங்களும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். Aujourd'hui, nous donnons beaucoup d'importance pour vivre, pour essayer d'aller le plus loin possible, vivre jusqu'à 60 voire 70 ans. எவ்வளவு காரியங்களை கணவன மனைவியா இணைந்து நாங்க திட்டம் போட்டு செயல்படுகிறோம். Dans un couple, nous faisons énormément de projets pour pouvoir construire notre famille à bien. ஆனா உங்களுக்கு தெரியுமா, இதை விட நித்தியத்துக்கு நாம வாழ்ற பிள்ளைகளாக கட்டடங்களை அழைச்சிருக்கிறார். நித்தியத்தின் காரியங்களை நாம கண்மூடி வாழ்ந்தா வேதம் சொல்லுது, ஒருவன் உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்துவானால் அதனால் அவனுக்கு என்ன லாபம்? காரணம் என்ன? ஆத்மா ரட்சிப்பனான நீங்கள் விளங்கமாயிருந்தால் நித்திய ஜீவன் அடைந்து. Et vous savez que l'Éternel a un projet beaucoup plus précieux, beaucoup plus important dans notre vie, c'est-à-dire vivre pour lui afin d'obtenir la vie éternelle. Notre vue ne doit pas seulement s'arrêter sur cette vie terrestre. Nous devons voir quels sont les projets de Dieu dans la vie céleste. Ainsi, l'Éternel, on voit dans une parabole, a dit, si quelqu'un a tout ce qu'il veut dans le monde, mais qu'il a perdu donc son âme, l'utilité de son âme, alors il n'obtiendra pas la vie éternelle, ce qui est plus important pour un humain sur terre. ஆகவே நம்ம எந்த அளவுக்கு ஒரு 60-70 வருஷம் வாழ்ற வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதை விட பல மடங்கு நாம் நித்தியமாய் வாழ போற வாழ்வுக்கு நான் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து வாழ வேண்டும் என்கிறது என்னுடைய பிரசங்கமாக என்னுடைய கருத்தா இருக்கு. Aujourd'hui, mon serment, aujourd'hui, le sujet de ce que je veux vous dire par là, autant nous accomplissons des choses, nous faisons des projets, ou bien nous faisons beaucoup d'efforts pour mener une bonne vie jusqu'à notre vieillesse. Mais encore plus, nous devons redoubler d'efforts pour notre vie céleste en ayant en tête le projet que Dieu a en chacun de nous, ce que nous devons accomplir pour lui afin d'obtenir la vie éternelle. ஆகவே தான் எங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு கொடுக்கிற மகிமையை நானும் நீங்களும் கொடுக்க மறப்போமா இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் தந்த ரட்சிப்பு பெரிய ஒரு கேள்வி. Aujourd'hui, si nous oublions de donner la gloire qui est due au Seigneur, aujourd'hui nous devons nous interroger sur notre salut. ஒருவனுடைய கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஆயுசு நாட்கள், அந்த நாட்களுக்குள்ள கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் செய்ய வேண்டிய காரியங்களை நியமித்திருக்கிறார். Chacun de nous, nous avons un certain nombre de jours dans notre vie qui ont été déjà décidés par Dieu. L'Éternel a des projets particuliers pour tous ces nombres qu'il a conçus d'avance pour chacun de nous.
நீங்க 20 வயசுல நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், 40 வயசுல ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், 50 வயசுல நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். இந்த 50 வயசுல ரட்சிக்கப்பட்ட இந்த 50 வயசுல இருந்துதான் உங்களுக்கு நித்தியத்துக்கான அந்த ஓட்டம் ஆரம்பிக்குது. Peut-être que vous avez obtenu le salut à 20 ans, ou encore à 40 ans, ou encore à 50 ans. Admettons que c'est à 50 ans. À partir de là commence votre course qui concerne la vie céleste. அப்ப கிட்டத்தட்ட வேதம் சொல்றபடி 70 வருஷம் பலத்தின் மீதி 80 வருஷம் நான் அந்த பார்த்தா போடுறேன். இந்த 70 வருஷம் நான் தேவனுடைய நித்தியத்துக்காக வாழ்றதுக்கான அந்த அஸ்திவாரத்தை நான் சரியா போடாம விட்டதா இருந்தால், Admettons d'après la Bible que nous comptons donc ces 70 années pour un homme robuste. Si je n'ai pas établi correctement les fondements du moment où j'ai obtenu le salut pour vivre jusqu'à ces 70 ans, ஒரு நாள் காற்றடிக்கும், மழை பெய்யும், சூறாவளி வந்து வீட்டின் மேல மோதும். அப்போது இந்த வீடு என்ன செய்யும்? கீழே விழுந்து. Un jour il y aura une tempête, il y aura du vent, il y aura une tornade. Qu'est-ce qui va se passer? Cette maison qui n'a pas suffisamment de fondement va s'écrouler. அதை நான் மரணத்துக்கு போடுறேன். Et donc cela, je suis en train de vous dire que c'est l'image de la mort. அப்போது எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. Il n'y aura personne pour nous aider à ce moment-là. ஒருவரும் உதவி செய்ய முடியாது. Aucune personne. நீங்க நேசிக்கிற கணவன் உதவி செய்ய Que முடியாது. ce soit cette நீங்க votre mari qui நேசிக்கிற vous மனைவி aime, உதவி செய்ய முடியாது. la femme que vous aimez, உங்களோட பிள்ளைகள் உதவி செய்ய முடியாது. ou encore vos enfants. Personne ne sera là. எங்களை உதவி செய்யக்கூடிய ஒரே ஒரு ஆள் தெரியுமா? ஆண்டவர். La seule personne qui puisse vous aider, c'est qui? C'est notre Seigneur Jésus-Christ. இதைத்தான் உவமையா சொல்லுறார் லூக்கா எழுதின சுவிசேஷ நூல். Voilà la parabole que nous pouvons voir dans le livre de Luc. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24-25 நான் வசனங்களை சொல்றது டைம் வராது, நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, எழுதி Je கொள்ளுங்க. vais écrire Matthieu 7, versets 24-25. கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். C'est pourquoi donc celui qui mettra en pratique sera semblable à un homme prudent qui a bâti sa maison sur le roc. கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். Un homme prudent qui a bâti sa maison sur le roc. நீங்க ஒரு காரியத்தை இந்த உவமையில இருந்து பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் கற்றுத் தருகிறார். Voilà ce que nous apprend le Saint-Esprit à travers cette parabole aujourd'hui. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில நாங்க अनेक உபதேசங்களை காதால கேட்கிறோம். Nous entendons énormément d'enseignements par nos oreilles aujourd'hui. ஆனா ரெண்டு பிரிவினரை தேவன் பார்க்கிறாரு. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே இன்றும் சபைகளுக்குள்ளே. Que ce soit au temps de Jésus-Christ ou encore aujourd'hui dans les églises, il y a deux types de foule. ஒருவராரு அந்த வசனத்தை கேட்கிறாங்க, கேட்கிறது மாத்திரமல்ல அந்த வசனத்தின்படி கிரியை செய்யறாங்க. Le premier groupe, c'est le groupe qui écoute l'enseignement et qui pratique les conseils. அடுத்த பிரிவினர் என்ன? வசனத்தை கேட்கிறாங்க, என்ன போல உங்களை போல இந்த இடத்துல இருந்து வசனத்தை கேட்கிறாங்க. ஆனா வசனத்தின் பிரகாரம் கிரியை செய்யறதற்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. Et l'autre groupe, c'est qui, comme vous et moi, nous écoutons la parole, mais nous n'avons pas encore l'envie de pratiquer ce que nous écoutons. அப்ப இன்றைக்கு கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டினவன் யார் தெரியுமா? வசனத்தை கேட்கிறான், வசனத்தின்படி வீட்டை கட்டுறவன். அவன் உங்களுக்கு விளங்குற பாசையில சொல்லவனமா இருந்தா உபதேசத்தை கேட்கிறான், கேட்டின்படி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறான். Qui est cet homme prudent qui a bâti sa maison sur le roc? Celui qui a écouté l'enseignement et qui, d'après l'enseignement, met en pratique dans sa vie. அப்ப வேதம் என்ன சொல்லுது? Que dit la Bible? வீடு கட்டுறாங்க. Les deux hommes sont en train de bâtir une maison. அப்ப ரெண்டு பிரிவினர். Donc il y a deux groupes différents. ஒருவராரு வசனத்தை கேட்கிறான், Il y en a un qui écoute la parole. வசனத்தின்படி கண்மலையின் மேல் வீட்டை கட்டுறான். Et donc d'après la parole, il est en train de construire sa maison sur le roc. இரண்டாவது பிரிவினர் யாரு? Quel est ce deuxième groupe? வசனத்தை கேட்கிறாங்க, Il écoute la parole. அவங்களும் தாங்க வாழ்றதுக்கு தான் வீடு கட்டுறாங்க. Ils sont également en train de bâtir une maison pour pouvoir மற்றவங்கள vivre. போல நல்லா இருக்க வேணும்னு நினைச்சிட்டு அழகா வீடு கட்டுறாங்க. Il essaie de construire une maison pour être bien dans la vie. ஆனா கண்மலையின் மேல வீடு கட்டுறவன் போல தான் வீடு கட்டுறாங்க. Et il est en train de construire cette maison comme s'il construisait sur le roc. அவன் எப்படி அழகா ஜன்னல் வச்சிரானோ வடிவா டெக்கரேட் பண்றானோ அத போல தான் மணல் மேல கட்டினவனும் வீட்டை கட்டுறான்.
Et celui donc qui construit sur le sable a également mis des fenêtres, a également aménagé, fait toutes sortes de choses pour embellir sa maison. அப்ப ரெண்டு விசுவாசி என்ன செய்றாங்க? வீட்டை கட்டி முடிச்சிட்டாங்க. Ces deux croyants, on voit, ces deux fidèles ont bien bâti et terminé les travaux de leur maison. அப்ப விசுவாசி வீட்டை கட்டிட்டு என்ன செய்வாங்க? பிரதிஷ்டை பண்றதுக்கு பாஸ்டர் கூப்பிடுவாங்க. Et donc au moment où ils ont terminé de bâtir cette maison, qu'est-ce qu'ils vont faire? Ils vont appeler le pasteur pour faire une prière, pour faire une crémaillère pour cette maison. பாஸ்டர் போய் பார்க்கறாரு. Le pasteur rentre, ஜெபிப்பா. il va prier. கண்மலையின் வீட்டுல கட்டறதுக்கும் பிரதிஷ்டை பண்ணி முடிஞ்சு. Et donc pour celui qui a construit la maison sur le roc, on a prié et c'est terminé. மணல் மேல கட்டின போது வடிவத்தா இருக்குது எல்லாம் செஞ்சிருக்காங்க அங்கேயும் பிரதிஷ்டை முடிஞ்சு வீடு பிரதிஷ்டை. La maison qui a été construite sur le sable également est très jolie et le pasteur a prié, la prière est terminée. பார்க்கிறதுக்கு வடிவா இருக்குது. Alors regardez, ces deux maisons sont jolies. எந்த மாற்றமும் இல்ல. அவன் நல்ல சோபா செட் எல்லாம் போட்டுருக்கான், வடிவா டெக்கரேட் பண்ணிருக்கான். அத மேல தான் மணல் மேல கட்டின வீடு காரணம் எல்லாம் செஞ்சிருக்கான். Que ce soit la maison construite sur le roc ou celle construite sur le sable, l'une et l'autre sont bien embellies, sont très belles à voir. அப்ப ஒரு வித்தியாசம் இல்ல. Il n'y a aucune différence de niveau de vie dans l'une ou l'autre des maisons. கண்ணால காண முடியல. On ne peut pas avoir de différence à l'œil nu. எல்லாம் சேமா இருக்கு. Parce que toutes les choses sont bien, ஒரே வடிவா இருக்கு. elles sont belles. வெளியில பார்த்தா ஒரே solid தான் இருக்கு. De l'extérieur, on voit que les deux vont tenir. ஆனா ஒரு காலம் Mais il y a un temps, வருஷம் கர்த்தர் நியமித்த ஒரு காலம் வருது. il y a un temps, c'est-à-dire les 70 années de vie qui ont été prédestinées par Dieu pour un homme. வேதம் சொல்றது பெருங்காற்று. Il y a une grande tempête, பெருமழை. une grande pluie. பெருவெள்ளம். Et donc il y a la montée des eaux. வீட்டின் மேல மோதுது. On voit que la montée des eaux tape sur la maison. ஆனா வெளியில பார்க்க ரெண்டும் சேமா தான் இருந்துச்சு. De l'extérieur, elles étaient l'une et l'autre très jolies. கண்மலையின் மேல கட்டப்பட்ட வீடு விழல. On voit que celle qui a été construite sur le roc n'est pas tombée. இந்த மணல் மேல கட்ட வீடு விழுந்துச்சு. Mais celle construite sur le sable s'est effondrée. அப்ப சபைக்கு தான் நாங்க இருக்கிறோம். Nous sommes aujourd'hui dans l'église. இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். Nous avons accepté Jésus comme sauveur. ஆனா இந்த பிரச்சனையில நாங்க மடிஞ்சு போறோம். Et quand nous avons des problèmes, nous nous effondrons. எழும்ப முடியல பிரதர். Je n'arrive plus à me lever. அடிக்கு மேல அடி விழுது. Parce que je n'arrête pas de subir. எழும்ப முடியல. Je n'arrive pas à me lever. ஆனா எல்லாருக்கும் இருக்கான். அவனுக்கும் பிரச்சனை வருது. Mais j'ai celui qui est à côté de moi, il a également des problèmes. அவனுக்கும் அடி விழுது. Il a également donc, des soucis. அவனுக்கும் காற்று வருது. Il a la tempête. அவன் விழல. Mais il n'est pas tombé. அவன் ஸ்டடியா நிக்கிறான். Parce qu'il est stable. இயேசு காரணம் என்னன்னு சொன்னா தெரியுமா? Vous savez quelle est la raison? அவனின் வசனத்தின்படி கட்டினான். Parce que Jésus a dit, lui, il a marché d'après la கண்மலையின் மேல parole. அஸ்திவாரம் போட்டான். Il a construit sa maison sur le roc. அசைக்க முடியாது. Personne ne peut le bouger. இந்த உலகத்துல தான் கட்டப்பட்டிருக்கு. Pourtant, cette maison est construite sur sa terre. அஸ்திவாரம் உள்ளுக்க போட்டுருக்கு. Mais les fondements sont en வெளியால l'intérieur. தெரியாது. Les fondements ne se voient pas. வெளியால à l'œil. தெரியாது ஒரு கட்டடம் தான். Ce que je vois à l'extérieur, c'est uniquement un bâtiment. ஆனா அதோட பலன் பூமி கடியில இருக்குது. Et la force de ce bâtiment se trouve sous la terre. இன்றைக்கு நானும் நீங்களும் அசைக்கப்படாமல் இந்த உலகத்துல வர பிரச்சனைக்கு ஓம் கொடுக்க வேண்டுமா? எங்களுடைய பலன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மேல கட்டப்பட்டிருக்குமானால் நானும் நீங்களும் அசைக்கப்பட மாட்டோம். Aujourd'hui, nous rencontrons des problèmes, c'est certain, vous et moi. Mais si nous voulons confronter ces problèmes, il faut que dans notre vie, le fondement solide soit Jésus-Christ notre Seigneur. நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றேன். Aujourd'hui, je vous le dis, எனக்கு 3 பிள்ளைகள் இருக்காங்க. j'ai 3 frères, 3 உங்களுக்கு enfants. பிள்ளைகள் இருக்காங்க. Vous avez également des அது enfants. ஒரு ஆளா இருக்கலாம். Ça peut être un enfant, 2 பேரா இருக்கலாம். encore 2, 5 பேரா ou இருக்கலாம். bien 5 enfants. பெற்ற தாய்க்கு பிள்ளை தான். Parce que peu importe le nombre d'enfants, reste ஒரு toujours un enfant. பிள்ளை எங்கட அன்பை விட்டு போனா அதுல வர்ற வேதனையும் சரி. 2 பிள்ளை போனா எங்களை விட்டு பிரிஞ்சு போனா அதுல வர வேதனையும் சேர்ந்தா. Que ce soit un enfant qui se sépare de nous, ou bien 2 enfants qui se séparent de nous, nous avons un certain chagrin, et ce chagrin reste du chagrin. பெற்றோர் நானும் நீங்களும் கவனமா இருக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? எங்கட பிள்ளைகளை கண்மலை மேல அஸ்திவாரம் போடுறதுக்கு நானும் நீங்களும் மிக கவனமா இருக்க வேண்டும். Aujourd'hui, les parents, nous devons être très vigilants pour voir, pour surveiller, pour regarder si l'enfant construit sa maison sur le roc. நான் என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். Aujourd'hui, je parle dans mon expérience. எனக்கு 46 வயசு. J'ai 46 ans, dit le frère. நான் வாசிச்ச புத்தகங்கள்ல பார்த்தது அடிப்படையில சொல்றேன். Et je dis d'après les livres que j'ai lus, எங்க கணவன் மனைவிக்குள்ள சரியான ஐக்கியமும் புரிந்து கொள்ளுதலும் இல்லையோ அங்கே பிசாசானனுடைய தந்திரம் பிள்ளைகளுக்குள்ளே கிரியை செய்யும் என்கிறத பெற்றோர் நாங்கள் மறந்து போவோம். lorsqu'il n'y a pas suffisamment d'unité ou bien de communion entre les parents, on voit que le diable essaie de s'exercer parmi les enfants. இதை நீங்க மறந்து போகவே கூடாது. Nous ne devons pas oublier cela.
கணவன் மனைவி உறவுன்றது சாதாரணமான காரியம் இல்லை. La relation qu'il y a entre un homme et une femme, c'est-à-dire dans un couple, ce n'est pas une relation à négliger. எங்களோட வாழ்க்கையில எதை இழந்தாலும் இந்த பணத்தை இழக்கலாம், ஆனால் ஐக்கியத்தை பேணுவதற்கு ஒருவர் நீங்க உங்களை இழக்க வேண்டும். Peut-être que nous pouvons perdre de l'argent, nous pouvons perdre des objets ou des choses, mais ne pas perdre la communion qu'il existe dans un couple. அங்கதான் பெரிய பலம் இருக்கு. Parce que la communion entre mari et femme, c'est une grande force. அங்கதான் பெரிய வல்லமை இருக்கு. C'est là qu'il y a une grande puissance qui agit. அங்கதான் பிசாசு செயல்பட முடியாதபடிக்கு கிறிஸ்துவின் வல்லமை செயல்படுற இடம். Et donc c'est dans ce couple, dans cette communion que l'Éternel peut agir et donc le diable sera en tort. நாங்க எப்பவும் ஒரு பிள்ளை தவறுதா இருந்தா கணவன் மனைவியை சாட்டக்கூடாது, மனைவி கணவனை சாட்டக்கூடாது. Lorsqu'un enfant fait une erreur ou va sur un mauvais chemin, il ne faut pas que la femme dise que c'est la faute du mari ou bien le mari dise que c'est la faute de la femme. நாங்க லேசா சொல்லிடுவோம் கணவன் நீ பிள்ளைய வளர்த்திருக்கிற வளர்ப்பன்னு சொல்லி அவ்வளவு பழியையும் தாய் மேல போட்டுருவோம். Parfois, d'une façon simple, le mari va dire voilà, c'est de ta faute si l'enfant est devenu comme ça, en mettant la faute sur sa femme. சில தாய்மார் என்ன செய்வாங்க, நீ கொடுத்த செல்லமண்டு தாய் மேல பழிய போட்டுருவாங்க. Et parfois, certaines mères disent donc au père, mais c'est à cause de toi, parce que tu l'as beaucoup encadré. ஒன்றா நீங்க நினைச்சு பாருங்க, எப்ப உங்களுக்குள்ள இருந்த அந்த ஐக்கியம், நான் ஐக்கியம் என்று சொல்றது உண்மைத்துவம். Et ce que je dis dans cette communion, c'est une communion qui soit fidèle, qui soit véritable. எப்ப நீங்க உங்களுடைய பார்ட்னர்ட்ட இருந்து உங்க மறைக்க வலிக்கிட்டீங்க, Lorsque vous commencez à cacher quelque chose à votre partenaire, எப்ப உங்களை நம்பி உங்களோடு வாழ்வுமண்டு உடன்படிக்கை பண்ணினவங்கள்ட்ட ஏதோ ஒரு காரியத்தை நன்மை என்று நினைச்சு மறைக்க வலிக்கிட்டீங்க பாருங்க. dans un couple, lorsque vous essayez de cacher quelque chose, même si vous pensez que vous faites pour la bonne cause, அப்பதான் பிசாசான உள்ள வாரம். c'est là que le diable commence à agir. அவன் வந்து மெதுவா வந்துருவான். Il va arriver avec ruse. எங்க அந்த சந்தர்ப்பம் இருக்கோ அதன் மூலமா வந்து கணவனையோ மனைவியோ தன் கைக்குள்ள வச்சுக்கொண்டு தன்னுடைய ராஜ்யத்தை அவன் குடும்பத்துக்குள்ள கட்டுறான். Là où il y a une brèche, il va entrer doucement. Et à ce moment-là, il va essayer de construire son royaume et utiliser, manipuler la personne pour son royaume. அதுக்கு பலியாகிறதாரு தெரியுமா? Vous savez qui est sacrifié dans cette histoire? நீங்களும் நானும் அல்ல. Ce n'est pas vous et moi, les personnes qui seront dans la souffrance à cause de cela. Ce sont nos enfants. ஒரு பிள்ளை ஒரு சந்ததி என்று உங்களுக்கு தெரியுமா? Saviez-vous qu'un enfant, c'est une génération, une descendance? உங்களோட கரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு சந்ததி தேவ பிள்ளைகள். Chacun des enfants qui vous est donné, c'est une nouvelle génération. நாம சாதாரணமா இடப்பட முடியாது. Nous ne devons pas en donner un poids à la légère. ஒன்றை செய்யுங்க. Faites une chose. இருவர் கரம் பிடிங்க. À deux, il faut que vous teniez vos mains. இருக்கிற இடவழியை நிரப்புங்க. Que vous puissiez combler la distance qui existe entre mari et femme. நிரப்பி பாருங்க. Essayez réellement de faire cela. தேவனுடைய வல்லமை, Et ainsi la puissance de Dieu, விடுதலை, la liberté que donne le Seigneur, பிரசன்னம், la délivrance, la présence ஆளுகை செய்யறத நீங்க பாப்பீங்க. du Seigneur, toutes ces choses-là vont pouvoir combler votre famille. சரி, இன்னொரு பக்கம் பாப்போம். Nous allons voir de notre côté. சரி, கணவன் அதுல ஒருமனப்படையில. Admettons que le mari ne veut pas être en communion avec la femme, கணவன் இந்த இப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்கல. que le mari n'a pas entendu ce genre d'enseignement. நான் கேட்டிருக்கேன். Mais alors que moi j'ai entendu, நான் ரெஸ்பான்சிபிளா இருக்கேன். je suis responsable. நான் அந்த இடத்துல வாரேன். Et donc je viens நான் ici என்ன ஒப்பு கொடுக்கிறேன். et je me consacre à Dieu. என்ன கதைச்சாலும் என்ன பிரச்சனை என்றாலும் நான் இந்த பிள்ளைக்காக கிறிஸ்துவுடைய சத்தியத்துக்கு மேல இந்த குடும்பத்தை கட்டுறதுக்கு நான் என்ன ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். Peu importe les problèmes que nous rencontrons, et à ce moment-là, je m'offre devant le Seigneur comme un sacrifice vivant afin que mon enfant soit bâti dans la parole. நீங்க செய்வீர்களா இருந்தா, Si vous faites cela, கணவன் மனைவி ரெண்டு பேர் செயல்படுகின்ற அதே வல்லமை, la même puissance qui opère lorsque mari et femme sont dans la communion, உங்களோட வாயிலிருந்து புறப்படுற அந்த வார்த்தைக்கு வரும். la parole que vous utilisez, même si vous êtes une mère seule ou un père seul pour diriger votre enfant, cette puissance agira même si vous êtes seul à ce moment-là. கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர். Parce que l'Éternel ne prend pas parti. இன்றைக்கு இந்த உலகத்துல மனிதன் எவ்வளவோ கண்டுபிடிச்சிட்டான். Aujourd'hui, on voit sur Terre beaucoup d'innovations, beaucoup de recherches qui ont été accomplies par l'homme. உங்களுக்கு தெரியுமா, இந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஐக்கியத்துல உண்டாகிற அந்த வல்லமை என்கிறது
உலகத்துல படிக்கிறதுக்கு அணுகுண்ட விட அது வல்லமை உள்ளது. La communion qui peut exister dans une famille est beaucoup plus importante qu'une bombe ou quelque chose qui peut éclater sur terre. ஏன்னா அது சொல்றது தெரியுமா? Vous savez pourquoi je compare cela? இந்த மனிதன் இதையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டான். Peut-être que l'homme a eu donc des recherches et a fait des innovations qui sont plus multiples. ஆனா உண்மையான சமாதானத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. Mais personne n'a encore trouvé எவ்வளவு விலை கொடுத்தும் வேட்ட முடியாது. la réelle paix dans ce monde. Et peu importe l'argent que vous allez donner, on ne pourra pas l'acheter. அதை தருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். Parce que la paix est donnée uniquement par notre Seigneur Jésus-Christ. கிறிஸ்துவ சொந்த ஆண்டவராக இரட்சகராக நான் நீங்களை ஏற்றுக்கொண்டிருப்போமானால் எங்களுடைய குடும்பம் ஒரு குட்டி பரலோகம் என்று வேதம். Si nous acceptons Christ comme notre Dieu, comme notre Sauveur, alors notre famille ressemblera à un petit royaume des cieux. பரலோகத்தின் முன் சுவையை அனுபவிக்கிறதுக்காகத்தான் கர்த்தர் குடும்பம் என்கிற அமைப்பை இந்த பூலோகத்தில் உண்டாக்கி இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? Afin de ressentir quelle va être donc l'ampleur dans le royaume des cieux au paradis, c'est pour cela Dieu a créé la famille sur terre pour que nous ayons un avant-goût. அதான் குடும்பம் என்கிறது சாதாரணமான காரியம் அல்ல, பிசாசுக்கு அது தெரியும். Et la famille n'est pas quelque chose que nous devons négliger, c'est une chose très importante et le diable le sait aussi. C'est pourquoi voilà ce qu'a fait le diable, il a agi tout de suite dans la famille, dans le couple. Encore aujourd'hui, le diable sait qu'il y a peu de temps et il agit énormément sur terre. C'est hier, dit le frère, j'ai appris vraiment la signification de ce que ça veut dire peu de temps. Ce n'est pas le diable qui a peu de temps, mais c'est vous et moi, vous avez peu de temps. Pourquoi? Parce que 70, 80, voici le nombre d'années que nous... Je remercie le Seigneur si j'arrive à vivre jusqu'à 60 ans. Parce que déjà à 40 ans, nous avons certaines douleurs et nous ressentons certaines faiblesses dans notre corps. Mais j'ai une certitude que je vive ou que je meure. Toujours je serai avec le Christ. Et j'ai encore une autre foi. Jusqu'à ce que l'Éternel accomplisse. Jusqu'à ce que l'Éternel accomplisse. Jusqu'à ce que l'Éternel accomplisse le projet qu'il a dans notre vie à chacun de façon individuelle, l'Éternel nous guidera jusqu'au bout. Peu importe les maladies, les douleurs par lesquelles nous devons passer, l'Éternel est plus grand pour nous guérir et pour nous guider jusqu'à la fin. Ainsi aujourd'hui nous devons nous consacrer dans le Seigneur afin que notre vie soit bâtie sur sa parole. Les enfants vont grandir. Et vous les parents, rattachez-vous encore plus davantage dans la vérité, dans la parole. Lorsque vous planifiez des choses, par exemple pour partir en vacances, regardez également en parallèle quels sont les projets de l'Église. Ça peut être pour les études bibliques, ça peut être pour les prières. Essayez de voir également les plans de l'Église et faites vos plans en famille. Pourquoi? Pour quelle raison est-ce que je dis cela? Parce que nous n'avons que peu de temps à vivre. Peu de temps. Nous ne savons pas quand est-ce que la mort va arriver. Mais il faut que je sois bâti sur le roc. Il faut que vous soyez bâtis sur le roc. Et nos enfants également. Parce que le roc, c'est Jésus-Christ. Il ne suffit pas de lire seulement la Bible. Il faut également que nous soyons là dans les rassemblements où il y a donc les enfants de Dieu, parce qu'en le sachant ou en ne le sachant pas, nous sommes à nouveau bâtis dans la présence du Seigneur quand nous nous rassemblons. Dans notre vie, dans les jours de vie qui nous ont été donnés par le Seigneur,
Aujourd'hui, nous devons prendre une décision. என்னுடைய வீட்டை கண்மலை மேல கட்ட நான் பிரயாசப்பட போகிறேன். Seigneur, je me consacre à toi afin de bâtir ma maison sur le roc. என்னுடைய வீட்டை கண்மலை மேல் கட்ட நான் பிரயாசப்பட போகிறேன். Seigneur, je m'offre à toi afin que ma maison soit bâtie sur le roc. வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது காதுள்ளவன் கேட்க கடவான்னு சொல்லி. La Bible dit que celui qui a des oreilles entende. எல்லாருக்கும் காது இருக்கு. Nous avons tous des oreilles. இதுல யாரும் காது கேட்காதவன் இல்லை. Il n'y a personne qui est malentendant. ஏன் ஆவியானவர் காதுள்ளவர்கள் கேட்க கடவுள்னு சொல்லி? Pourquoi est-ce que le Saint-Esprit a dit cette parole? அப்படி கேட்கிறவர்கள் Parce que celui qui écoute, செய்கிறவர்கள், c'est celui qui pratique. கேட்கக்கூடிய காதுடையவர்கள் கீழ்ப்படிகிறவர்கள். Celui donc qui a des oreilles et qui entend est celui qui obéit. இன்றைக்கு நானும் நீங்களும் Aujourd'hui, vous et moi, கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, nous ne devons pas être seulement des personnes qui கீழ்ப்படிந்து entendent. செய்கிறவர்களாய் இருக்க. Nous devons être des personnes qui pratiquent, ஆவியாகிய தேவன் afin que le Saint-Esprit என்னையும் என் சபை மக்களையும் கரம் பிடித்து நடத்துவார். puisse diriger moi et mon peuple qui est dans l'Église. கர்த்தர் அழகாய் நடத்துவார். L'Éternel nous dirigera de façon extraordinaire. முதலாம் நூற்றாண்டில் இருந்த 7 சபைகளை அந்த கிரியைகளை எழுதின ஆவியானவர் இன்றைக்கும் எங்கள் மத்தியில் இருக்கிறார். Le Saint-Esprit qui a écrit, qui அவர் connaissait ஜீவனுள்ள தேவன். les œuvres de chacune de ces அவர் sept சொன்னதை églises சொன்னபடி நிறைவேற்றுகிற est தேவன். encore là aujourd'hui. அவர் பரிசுத்தமுள்ள தேவன். Il fera ce qu'il அவர் a dit. உண்மையுள்ள தேவன். C'est un Dieu saint, அவர் c'est un நீதியுள்ள Dieu தேவன். fidèle, c'est un Dieu juste. எப்படி அந்த 7 சபைக்கு காரியங்களை சொன்னாரோ அதே போல இன்றைக்கும் நான் தேவ சமூகத்தில் இருந்து சொல்றேன். நான் செய்கிற, நான் நினைக்கிற, நான் பேசுகிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். L'Éternel connaît exactement aujourd'hui ce que je pense, ce que je dis et ce que je fais. Ainsi, l'Éternel va écrire les œuvres de votre Église également. நீங்கள் என்ன தீர்மானம் எடுக்க போறீங்க? Quelle est votre décision எதை aujourd'hui? குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? À quoi pensez-vous? இந்த இடத்துல இருந்து நாளைக்கு என்ன செய்வோம் என்று யோசிக்கிறீர்களா, இல்லாவிட்டா எதையாவது செய்வோம் என்று யோசிக்கிறீர்களா? Pensez-vous à autre chose? Pensez-vous à quels sont vos projets pour demain? நாங்க வாழ்வது கொஞ்ச நாள். Nous allons vivre que peu de temps. இந்த கொஞ்ச நாட்களுக்கு Et dans cet espace de எங்களுடைய temps, சந்ததி il faut que notre génération, ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமா இருந்தால் si elle doit être bénie, நானும் நீங்களும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ற வீட்டை கண்மலை மேல் கட்ட வேண்டும். la seule chose que nous devons faire qui est importante, c'est என்னுடைய de வீட்டை கண்மலை மேல் கட்ட வேண்டும். construire notre maison sur le நான் roc. எத்தனை வீடும் வாங்கி விட்டுட்டு Peu போனாலும் importe le nombre de maisons que j'achète sur terre, உலக பிரகாரமாக அந்த வீட்டுல dans toutes ces தேவனை maisons, அறியாமல் அந்த வீடு கல்வர் குகையா இருக்கும். on voit que toutes ces maisons ressemblent à des cavernes de voleurs. ஆனா நீங்க ஒரே ஒரு வீட்டைத்தான் விட்டுட்டு போறீங்க. Il y a une seule maison que vous laissez. சரி, வீடே விட்டுட்டு போகல, Ou bien peut-être que vous n'abandonnez pas votre maison. கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரமிட்ட ஒரு சந்ததியை நாங்க விட்டுட்டு போவோமா இருந்தா Si seulement vous laissez une maison அவர்கள் அசைக்கப்படாதபடி où le fondement est Christ, தேவனுடைய ராஜ்யத்தை சாபிக்கிறவர்களாக, alors cette maison ne sera pas ébranlée. அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்களாக, Et grâce à cela, இருளில் இருக்கிறவர்களை ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு திருப்புகிறவர்களாக, il y a beaucoup de personnes qui pourront aller vers cette lumière, கிறிஸ்துவின் மேன்மைக்கு சாட்சி உள்ளவர்களாக, qui seront des témoins pour la lumière de Dieu. முதலாம் நூற்றாண்டில் பிரசங்கிக்கப்பட்ட அதே சுவிசேஷம் 21வது நூற்றாண்டிலும் அது சாகாமல் உயிரோடு இருக்கிறது என்றால் அந்த சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து மேல கட்டப்பட்டவர்கள் உருவானது என்கிறதை நீங்களும் நான் மறக்கப்படாத ஒரு பெரிய உண்மையாக. L'évangile qui a été annoncé au 1er siècle, qui est encore annoncé aujourd'hui, il faut que cet évangile soit encore prêché davantage, et cela par le biais de nos enfants. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Que l'Éternel nous bénisse, கர்த்தர் நம்மை பொறுப்படுத்துவார். que l'Éternel nous prend en charge, உங்கள் பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். prend en charge vos enfants. தேவனை அறிந்து நீங்க ஒப்பு கொடுங்க. Consacrez-vous à Dieu aujourd'hui. எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. Aucun des problèmes vont vous surmonter. பிரச்சனை வரும், Il y aura des problèmes, போராட்டம் வரும், il y aura des obstacles. எல்லாவற்றிலும் இருந்து எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். Au-delà de toute chose, l'Éternel va vous donner la force pour confronter ces problèmes et va vous élever au-delà. வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, பிசாசானுக்கு வல்லமை இருக்குது. La Bible dit que le diable a de la puissance, நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை. mais que l'Éternel Dieu tout-puissant, et il est tout-puissant. அவருடைய வல்லமைக்கு முன்பாக, Et devant donc la puissance, அவருடைய toute puissance de மகத்துவத்துக்கு Dieu, முன்பாக, devant la majesté அவருடைய de Dieu, உண்மைக்கு முன்பாக devant la fidélité de Dieu et sa justice, ஒருவனும் முன்னடலிக்க முடியாது. aucune personne peut அவர் tenir devant lui, பரிசுத்தம் உள்ள தேவன், car c'est un Dieu அவர் saint, உண்மையுள்ள தேவன். c'est un Dieu fidèle. இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. Aujourd'hui, consacrez. கண்மலை மேல கட்டப்பட ஒப்பு கொடுங்க. Consacrez-vous à கர்த்தருடைய construire sur le roc. காரியங்களுக்கு முதலிடம் கொடுங்க. Donnez la அது priorité à எந்த Dieu. கூட்டமா இருந்தாலும் சரி, Peu importe தேவனை la பற்றி situation. சொல்றாங்களா அதுக்கு முதலிடம் கொடுங்க. Si l'on parle de Dieu, venez உங்களுடைய rassembler. பிள்ளைகள் வளர்வதை பார்ப்பீர்கள். Vous allez voir vos enfants grandir. உங்களுக்கு எதிராக வருகிற சூழ்நிலை மாறுவதை
பார்ப்பீர்கள். situations qui sont contre vous, உங்களுக்கு எதிராக வழக்காடுகிறவர்கள் உங்கள் பக்கம் திரும்புவதை பார்ப்பீர்கள். ceux qui sont contre vous vous donneront la main. கர்த்தருடைய வார்த்தை மாறாதது. Parce que la parole de Dieu ne அது change உண்மை pas. உள்ளது. Elle est fidèle. அன்றைக்கு எபேசு சபையில சொன்னே அதே தேவன். C'est le Dieu qui a parlé à l'église d'Éphèse. Le même Saint-Esprit. இன்றைக்கு எனக்குள்ள வாழ்றார். Aujourd'hui vit en moi. உங்களுக்குள்ள வாழ்றார். Il vit en chacun de vous. உங்களுடைய சரீரங்கள் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவார். Et ainsi l'Éternel sera உங்களுடைய glorifié குடும்பத்தின் dans vos மூலமாய் corps. கர்த்தர் மகிமைப்படுவார். Sera glorifié dans vos உங்களை கொண்டு familles. தேசத்தை அசைப்பார். L'Éternel vous உங்களை கொண்டு இருக்கிற utilisera. இடத்தை அசைப்பார். Il utilisera dans கர்த்தர் votre அப்படி maison. செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். L'Éternel est bon நாம் pour கரங்களை accomplir தட்டி ce qu'il கர்த்தருடைய a. நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய சமூகத்திலே நான் முடிக்க போற 4:10 Nous allons terminer. யாவரும் எழுந்திருந்து இந்த நாளில் ஒரே ஒரு விஷயத்தை தான் கற்றுக் கொடுக்க முடிஞ்சது. Aujourd'hui, j'ai pu vous enseigner qu'une chose. நம்ம ஜெபம் செய்வோம். Nous allons prier. கர்த்தர் நல்லவர். L'Éternel est bon. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சொல்லுவீங்க? L'Éternel est bon. நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். L'Éternel, nous adorons. அவர் ஜீவனுள்ள தேவன். C'est un Dieu de vie. சந்தோஷமா சொல்லுங்க பாப்பா, அவர் ஜீவனுள்ள தேவன். L'Éternel est un Dieu சிரிச்சு vivant. கொண்டு சொல்லுங்க பாப்பா, அவர் ஜீவனுள்ள தேவன். L'Éternel est un Dieu vivant. அவர் என்னை அறிந்திருக்கிறார். L'Éternel me connaît. என் அங்கலாய்ப்பை Il அறிந்திருக்கிறார். connaît tous mes soucis. என் கண்ணீரை Il அறிந்திருக்கிறார். regarde mes pleurs. என் கூக்குரலை அறிந்திருக்கிறார். Il regarde mes என் pleurs. பெருமூச்சை அறிந்திருக்கிறார். Il connaît tous mes நான் soucis. நிச்சயமாய் சொல்லுகிறேன், தேவ சமூகத்தில் இருந்து கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். L'Éternel vous உங்கள் élève. குடும்பத்தை குறித்து சொன்னவர்கள் ஆச்சரியப்படத்தக்கமாக வாயில வைத்து கலைக்கக்கூடிய விதத்தில் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார். செய்ய வேண்டியது ஒரே விஷயம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்க, நித்தமும் தேடுங்க, தேவனுக்குரிய கனத்தை கொடுங்க. எதிரி தோற்று போய்விடுவார். தேவன் ஜெயமெடுக்கிறவராய் எங்களுடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உணர்ச்சி வசப்பட வேண்டாம். நான் சொல்லேன், உங்களுக்கு உணர்ச்சி மாதிரி தெரியும். நிதானமாய் கர்த்தரை சேவிப்போம். அவர் உண்மை உள்ளவர். தேவனுடைய பிள்ளைகள், அவர் உண்மை உள்ளவர். எங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நாங்கள் உண்மையாய் நடந்ததுனால இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இல்லவே இல்லை. கர்த்தருடைய கிருபை மாத்திரம். கர்த்தருடைய கிருபை மாத்திரம் தான் நான் இந்த கையை உயர்த்தி சொல்ல முடியும். இந்த தேசத்துக்கு வருகிற பொழுது இந்த தேசத்தின் மொழி இன்னவென்று அறியாத அறிவுள்ளவனாய் நான் வந்தேன். இங்கிலீஷ் தான், ஆங்கிலம் தான் என்று சொல்லி வந்தேன். அப்படிப்பட்ட அறிவில்லாத என்ன கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளை சொல்வதற்கு பயன்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னார். தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. உங்களையும் பயன்படுத்துவார். உங்களையும் உங்கள் மூலமாகவும் கர்த்தர் மகிமைப்படுவார். உங்கள் மூலமாகவும் உங்கள் குடும்பம் மகிமைப்படும். கர்த்தர் மாறாதவர். அவர் ஒன்றே எதிர்பார்க்கிறார். குழந்தைகளை போல நாங்கள் மாறி அவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் கீழ்ப்படிவோம். தகப்பனே, எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உண்மைதான் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. வேற யாரும் இல்லையப்பா, எங்களுக்கு உண்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். எங்களை நடத்துங்க, எங்களோட பிள்ளைகளை நடத்துங்க. என்னென்ன காரியத்துல புத்தீனமா இருந்துட்டாண்டவரே, ஒரு விஷயம் எனக்கு உதவி செய்யுங்க கேட்பீங்களா இருக்கா? அவர் ஒரு நல்ல தகப்பனா, ஒரு நல்ல தாயாக தன்னுடைய வசனத்தை அனுப்பி எங்களை குணப்படுத்துவார். தன்னுடைய வசனத்தை அனுப்பி குணப்படுத்துவார். உங்களை வாழாக்காமல் தலையாக